இந்த புயலின் காரணமாக அடுத்த 4 தினங்களுக்கு மழை குறித்த வார்னிங்ஸ் தரப்பட்டுள்ளன. அடுத்த 24 மணி நேரத்திலே டெல்டா மாவட்டங்களிலே ஒரு 5 மாவட்டங்களில் மிதமான மழையிலிருந்து கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. 28ஆம் தேதி டெல்டா மாவட்டங்களில் 4 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. அதாவது கன முதல் மிக கனமழை மற்றும் சில இடங்களில் அதி கனமழை வரை பெய்ய வாய்ப்பிருக்கிறது. எந்தெந்த மாவட்டங்கள்னு பார்த்தா புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம். ஆரஞ்சு அலர்ட் அதாவது கன முதல் மிக கனமழை வரைக்கும் பெய்வதற்கான வாய்ப்பு ராமநாதபுரம், சிவகங்கை, திருச்சி, அரியலூர், மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலே இந்த ஆரஞ்சு அலர்ட் தரப்பட்டுள்ளது. மற்ற மாவட்டங்கள் வட தமிழக மாவட்டங்கள், வட தமிழக உள் மாவட்டங்கள், தென் தமிழக மாவட்டங்களிலும் மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. 29ஆம் தேதி நவம்பர் 10 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. வட தமிழகத்தின் பெரும்பாலான கடலோர மாவட்டங்களுக்கு கன முதல் அதி கனமழையும், சில கடலோர மாவட்டங்களான செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளுக்கு ஓரிரு இடங்களில் அதி கனமழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. மற்ற மாவட்டங்கள் ஆரஞ்சு அலர்ட் 10 மாவட்டங்கள்: சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர் மற்றும் தஞ்சாவூர். 30ஆம் தேதி நவம்பர் 5 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு. ஏனைய மாவட்டங்களிலும் மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை புயல் மையமிட்டுள்ள பகுதிகளில் சூறாவளி காற்றும் கடுங்காற்றும் மணிக்கு அதிகபட்சமாக 60 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 90 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இந்த புயலின் மைய பகுதியை விட்டு வெளிப்புற பகுதிகளில் 35 to 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் சூறாவளி காற்று வீசக்கூடும். அதேபோல அரபிக்கடல் பகுதிகளிலே கூட கேரள, லட்சத்தீவு, மாலத்தீவு பகுதிகளில் 35 to 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மீனவர்கள், ஆழ்கடலில் உள்ள மீனவர்கள் தெற்கு வங்கக்கடல் பகுதிகளை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். அடுத்த 5 தினங்களுக்கு மீனவர்கள் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அடுத்த 5 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மத்திய வங்கக்கடல் பகுதிகள், தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டிய தேவை இருக்கக்கூடாது. மற்றபடி அந்த 5 நாட்களுமே கடல் பகுதிகளை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். சென்னை அதோடு கூட தரைக்காற்று இந்த புயலோடு கூடிய இன் அசோசியேஷன் வித் திஸ் தித்வா இந்த 2 நாட்கள் கடலோர தமிழகம் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் தரைக்காற்று அதிகபட்சமாக 40 to 50 கிலோமீட்டர் வேகத்திலே வீசக்கூடும். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்கள் 27, 28 தேதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை அதிகபட்சமாக 30 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 to 26 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். கடந்த 24 மணி நேரங்கள்னு பாத்தீங்கன்னா தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக
தங்கச்சி மடத்திலே 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருந்தது. மற்றபடி புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலே வறண்ட வானிலை நிலவியது.